ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் செஞ்சுரியில் நம்ம வந்து ஐடி வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்றது முழுசாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் எதனா கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து தப்பாக போகும். உங்களுக்கு அப்புறம் அமௌண்ட்டும் கிரெடிட் ஆகாமல் போகும். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ரெஃபரல் லிங்க் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ரெஃபரல் லிங்க் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து நீங்களாக வந்து சூஸ் உங்களுக்கு எந்த நேம் பிடிச்சிருக்கோ அந்த நேம் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் போடுறேன். ஓகே, வாணின்னு போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு வந்து DOL வாணி 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய யூசர் நேம். இதை நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி முடிச்ச அப்புறமா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து யூசர் நேம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய நேம். ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஓகே, மெயில் ஐடி. நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட நேம். ஓகேங்களா. இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் எப்படி இருக்கோ அந்த நேம் கரெக்டாக கொடுங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து அக்கௌண்ட் நம்பர் IFSC கோட், பேங்க் நேமு. ஓகேங்களா. நான் இதெல்லாம் சொல்கிறேன், ஒரே நிமிஷம் லைனில் இருங்க. நான் இதெல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அக்கௌண்ட் நம்பர் போட்டாச்சு. அடுத்து வந்து IFSC கோட். இந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து கரெக்டாக கொடுங்க. கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆட்டோ பே அவுட், இந்த கம்பெனியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பே அவுட் வந்துடும். அதனால் வந்து கரெக்டான வந்து நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க. அடுத்து உங்கள் IFSC கோட் கொடுங்க. IFSC கோட் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கீழே உங்கள் பேங்க் நேம் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா, ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் நம்பர் போட்டாச்சு. IFSC கோட் போட்டதுமே பார்த்தீங்கன்னா என்ன பேங்க்ன்றது அங்கேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக மென்ஷன் ஆகிடும். ஓகேங்களா. இது முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ்வேர்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே கண்டினியூன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே வந்து ஃபில்அப் பண்ணியாச்சு. இந்த ஃபில்அப் பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. முடிச்ச அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே கண்டினியூ இருக்குது. அந்த கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, யூ மஸ்ட் அக்ரி டு தி ப்ரைவசி பாலிசி. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகே, கண்டினியூ கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ நம்ம கம்பெனிக்கு எப்படி பே பண்ணி நம்ம இதை ஐடியா வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டாலர் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாலர் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேக்கேஜஸ் இருக்கும். நீங்கள் எந்த பேக்கேஜுக்கு நீங்கள் பே பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பேக்கேஜ். ஓகேங்களா. இப்போ நான் வந்து D1 கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜிபே நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. யூடிஆர் நம்பர் தெரியுற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. எடுத்துகிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்போ உங்கள் மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்களா, அந்த மெயில் ஐடி போடுங்க.
இந்த இடத்துல வந்து உங்களோட யூசர் நேம் ஓகேங்களா, நீங்களே யூசர் நேம் க்ரியேட் பண்ணியிருப்பீங்களா, அந்த யூசர் நேமை இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு எந்த பேக்கேஜோ அந்த பேக்கேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நான் இதில் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து வந்து யூசர் நேம். ஓகேங்களா, யூசர் நேம் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஒரே நிமிஷம் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, அக்கௌண்ட்ஸு ப்ரொஃபைலில் போங்க. ஓகே, நம்ம யூசர் நேம் வந்து நம்ம டால்வாணி1 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொடுத்தாச்சு. பிளான் செலக்ட் பண்ணிக்கலாம். 999 நான் செலக்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் பே பண்ணிவிட்டேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு என்னோடய கேலரியில் இருக்கும். இப்போ நான் இந்த அப்லோட் ஃபைலை கிளிக் பண்ணதும் என்னோடய கேலரிக்கு போகும். ஓகே, நான் பே பண்ணியிருக்கேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, யுவர் ஃபைல் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் வந்துடுச்சு. ஓகே கொடுத்துருங்க. இங்கே சப்மிட் இருக்குது, அந்த சப்மிட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகிடுச்சு. இங்கே ஓகே இருக்கும், ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்டிவேஷன் ஆகிடுச்சுன்றது நம்ம செக் பண்ணுறது. இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோ பிளான் சப்ஸ்கிரைப்டு இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் பே பண்ணி நீங்கள் இந்த ஆக்டிவேஷனுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர்லாம் பண்ணி எல்லாம் முடிச்ச அப்புறமா வித்தின் ஒரு 1 hour 2 hours உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பேக்கேஜுக்கு அமௌண்ட் பே பண்ணிங்களோ அந்த பேக்கேஜோட அமௌண்ட் இங்கே ஷோ ஆகும். இப்படி ஷோ ஆகிடுச்சுன்னா உங்களுடைய ஐடி வந்து ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வேறு என்ன டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். மெசேஜ் பண்ணி காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.